வணக்கம். டாக் ஜட்ஜ்ல இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிற சிவகார்த்திகேயனோட மதராசி பற்றிய விமர்சனம். ஏற்கனவே தக் லைஃபை தாளிச்சாச்சு, கூலியை போட்டு காய்ச்சியாச்சு. அடுத்து மதராசி. வணக்கம், வெல்கம் டு டாக் ஜட்ஜ் வித் மது, ஹேமந்த் அண்ட் பாபா. வணக்கம் மது, வாங்க. ரொம்ப நம்ம தெரிய விமர்சனம் நிறைய வாட்டி பண்ணல கூலியோட முடிச்சிட்டோம். கூலிக்கே நல்லா வரவேற்பு. சோ நீங்க சொல்லுங்க, மதராசி பாத்துட்டீங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வழக்கம் போல, எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. எனக்கு நல்லது மாத்திரம் முதல்ல சொல்லிடுறேன், ஏன் ஒர்க் ஆகலங்கிறத பின்னால பேசுறேன். நான் எனக்கு இந்த ஆக்ஷன் படம் கொஞ்சம் பிடிக்கும் நார்மலாவே. அந்த மாதிரி இன்ஃபேக்ட் முருகதாஸோட அந்த ஸ்டைல் ஆஃப் ஆக்ஷன் எனக்கு பிடிக்கும். அது அதனால இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல அந்த ஆக்ஷன் மோட்ஸா போனதுக்கு அப்புறம் சில ஆக்ஷன் கோரியோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கெவின் அண்ட் திலீப் சுப்ரமணியன் பண்றது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி அந்த ஒரு பிரிசனுக்குள்ள சிவகார்த்திகேயன் மாட்டிக்கிட்டு வர்ற ஃபைட்டும் கிளைமேக்ஸ் ஃபைட்டும் கொஞ்சம் இம்ப்ரெசிவா இருந்தது. அது பட் ஃபார் தட் எனக்கு அதுல சொல்றதுக்கு பாசிட்டிவ்னு சொல்ற மாதிரி எனக்கு பெருசா எதுவும் இல்லை அதுல. பட் ஓவரேஜ் பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் வாட்சா தான் நான் அதை ஃபீல் பண்றேன். பட் நான் இதுல பாத்தீங்கன்னா வித்யுத் ஜம்வால் அவரோட இன்ட்ரோடக்ஷன் ஆகட்டும், இந்த வே ஹி போர்ட்ரேட் தி வில்லன் கேரக்டர் நல்லா இருந்தது. அந்த ஷபீர் கலரக்கலோட அந்த போர்ட்ரேட்டும் நல்லா பண்ணாங்க. வில்லன்ஸ் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காவே இருந்தாங்க. இப்ப சிவகார்த்திகேயன் அந்த ஆக்ஷன் ஹீரோக்கு உண்டான அந்த பிசிக்கும் அந்த பாடி லாங்குவேஜும் கொண்டு வந்துட்டாரு. சாதாரணமா அந்த ஒல்லியா இருக்கிற அந்த மாதிரி எல்லாம் இல்ல. ஆக்சுவலா அவரோட மோடே நல்லா இருந்தது. அந்த ஆக்ஷன் இனிமே கண்டிப்பா ஒரு பிக் கமர்ஷியல் ஹீரோவா தன்னை நிலைநிறுத்தின்ட்டாருன்னு தான் சொல்லணும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ்னு எடுத்தா இந்த ஆக்ஷன், போட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங், எஸ்பெஷலி இன் தி ஆக்ஷன் பார்ட் ஆஃப் இட். அவ்வளவுதான். ஹேமந்த், நீங்களும் படத்தை பார்த்துட்டீங்க, நீங்களும் ஒரு சின்ன மினி விமர்சனம் போட்டீங்க. உங்களுடைய பாசிட்டிவ் தாட்ஸ்? பாசிட்டிவ்னா எனக்கு முக்கால்வாசி ஆல்ரெடி சொல்லிட்டாரு அது. இட்ஸ் அன் ஆக்ஷன் மூவி, அவுட் அண்ட் அவுட் ஆக்ஷன் மூவி. அது நம்ம திஸ் இஸ் த க்ளோசஸ்ட் வி கேன் சி அதாவது ஒரு ஹாலிவுட் மூவி ஆக்ஷன் மூவியோட அந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்துக்கு வந்துடுச்சு. அதாவது லைக் செட் பீசஸ், அந்த அந்த செட் பீஸில் ஆக்ஷன், அந்த ஆக்ஷனில் ஒரு நம்பகத்தன்மை, அந்த நம்பகத்தன்மை through cinematography and through execution I think not many people pull it off in Tamil cinema. அது ஹிந்தி படத்தில் பண்ணியிருக்கலாம், எனக்கு தெரியல. எனக்கு அவங்களுக்கு இருக்க பட்ஜெட்டில். பட் சவுத் இந்தியன் மூவிஸில் இந்த அளவுக்கு ஒரு ஆக்ஷன் மூவி அன்அப்பாலஜெட்டிக்கலி ஒரு ஆக்ஷன் மூவி எடுத்தது கொஞ்சம் நாள் ஆச்சு. ஸோ தட் இஸ் மை டேக் அவே. எனக்கும் இது ஆகும்னா சொல்ல மாட்டேன். அந்த படத்தை was there were areas where it really pushes you. கொஞ்சம் இது என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிறைய நிறைய தொய்வு வருது. ஆனால் அதை மிஞ்சுற அளவுக்கு there is like I said entertainment that keeps telling you like okay, not bad அப்படின்ற லெவலுக்கு என்டர்டெயின் பண்ணுது நம்மள. ஸோ தட் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். பர்ஃபெக்ட். எனக்கு நீங்க சொன்னதுதான் முக்காவாசி. இப்போ நீங்க ஜான் விக் ஸ்டைல்ல இருந்துச்சு நிஜமே. ஃபைட்ஸ் எல்லாம் ஐ கேன் ரியலி கம்பேர் டு ஜான் விக். எஸ்பெஷலி அந்த ஃபர்ஸ்ட் ஃபைட் வித்யுத் ஜம்வால் இன்ட்ரடியூஸ் பண்ற ஃபைட் ஆகட்டும், அந்த லாஸ்ட் ஃபைட் நான் சொல்லியிருக்கேன் முதல்ல, லியோட கிளைமேக்ஸ் ஃபைட் எப்படி எதிர்பார்ப்பாங்க அந்த மாதிரி கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா வித்யுத் ஜம்வால் இங்க தமிழ்ல இருந்து பண்ண பிறகு ஹிந்தியில 2-3 படத்துல ஹீரோ பண்ணாரு. ஈவன் தோ த மூவி வாஸ் அ ஃபிளாப், அவரோட ஆக்ஷன் சீக்வன்சஸ் அமேசிங்கா இருந்துச்சு. இந்த படத்துல ஒரு 2 ஸ்டெப்ஸ் அஹெட். ஸோ அந்த ஜான் விக் ஸ்டைல் நரேட்டிவ், அந்த ஜான் விக் ஸ்டைல் எடிட்டிங், இருட்டிலேயே நடக்கிற ஃபைட் ஆகணும். மனுஷன் ஆக்சுவலா எனக்கு சம்டைம்ஸ் வித்யுத் ஜமாலுக்கு தான் அதிகமான கேமரா பிரசன்ஸ் இருந்த மாதிரி தோணுச்சு படத்துல. விச் இஸ் ட்ரூ, விச் இஸ் அமேசிங். ரெண்டாவது முருகதாஸோட இந்த இது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கோர்த்து மோஸ்ட்லி மாண்டாஜ்லயே கொண்டு போயிட்டாரு. அதுல இருந்துச்சு. மூணாவது நான் அனியோட ஃபேன் அப்படிங்கறதே சொல்லி ஆகணும். இந்த ஃபைட் கொரியோகிராஃபி எவ்வளவு முக்கியமோ, எடிட்டிங் எவ்வளவு முக்கியமோ, அதே அளவுக்கு மியூசிக் ஃபைனல் கிளைமேக்ஸ் ஆல்மோஸ்ட் 20 மினிட்ஸ் நினைக்கிறேன். அதை வேற ஏதாச்சும் மியூசிக் டைரக்டரால ஹோல்ட் பண்ண இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல இன்னைக்கு நிலைமைக்கு. அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் ஃபுல்லா எலிவேஷன் ஃபுல்லாமே இவர் தான். அதுக்கு 2 பேருக்கு தனித்தனி தீம் ஒன்று கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் அதை மிக்ஸ் பண்ணி அடிச்சு தூக்குறது அனி வாஸ் த ஹீரோ ஃபார் த கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த வித்யுத் அண்ட் சிவகார்த்திகேயன் தவிர
அது தவிர நீங்க சொன்ன மாதிரி சிவகார்த்திகேயனோட ஆக்ஷன் அது அமரன் பார்த்து அமரன் அளவுக்கு எதிர்பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ அந்த எதிர்பார்ப்புலாம் போகணும் முக்கமே அந்த படத்துக்கு. அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் கூட ஒரு ஆக்ஷன் ஹீரோ கொண்டான அந்த முக சமிஞ்சிகள், அவரோட பாடி பில்டப் ஆகட்டும், அந்த ஆக்டிங் ஆகட்டும் நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. கொஞ்சம் வந்து விஜய் சாயல் கொஞ்சம் நிறையவே தெரிஞ்சிச்சு. ஸோ இவர் சொன்ன மாதிரி முருகதாஸ் சொல்லியிருந்தாரு இதுக்கு முன்னால வந்து துப்பாக்கியும் கஜினியும் கலந்துருக்கும்னு சொன்னாரு. அவர் எந்த தெரிஞ்சு சொன்னாரா தெரியலன்னு சொன்னாரு. லிட்டரலா இந்த கடவுள் பாதி மிருகம் பாதி மாதிரி நிஜமாவே 50% எடுத்து சூப்பர் கவலையா கொடுத்திருக்காரு. ஸோ ஆக்ஷன் ஓரியன்ட் மூவி அருமையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ தட்ஸ் இட். திங்ஸ் தட் டிட் ஒர்க் அவுட் அப்படிங்கிறது நீங்க ஆரம்பிங்க ஹேமந்த். இந்த வாட்டி எப்படி இருந்தது? நீங்க எந்தெல்லாம் மிஸ்ஸிங் அப்படின்னு நினைக்கிறீங்க? Huge missing part. Anirudh சொன்னீங்க. Yeah, BGM definitely was great. And sound effects was amazing actually. Sound effects, yeah. ஏன்னா இந்த ஆக்ஷன் மூவில வந்து எந்த அளவுக்கு மியூசிக் முக்கியமோ சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான் வந்து செல்ஸ் த ஹோல் மூவி. ஸோ அது 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 வந்து we have to appreciate that part. Songs were very weak, surprisingly. லைக் என்னமோ ஒரு ஒரு லோ பட்ஜெட் மூவில வந்து ஏதோ ஒரு சும்மா வைக்கணுமே ஒரு பாட்டு வச்சிருக்காங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு பாட்டு பார்க்கும்போது. இட்ஸ் லைக் ஒன் ஆஃப் த ஃபியூ திங்ஸ் தட் ஆக்சுவலி புல்ஸ் த மூவி டவுன் அ லிட்டில் பிட். எனக்கு பிக்கெஸ்ட் சேலஞ்ச் வாஸ் த லாஜிக். நிறைய பேர் லாஜிக் சொல்லிட்டாங்க. பட் ஒரு என்ஐஏ ஆஃபீஸு சென்னையில் இருக்கு. அந்த என்ஐஏ ஆஃபீஸ் வந்து எவனா போயிட்டு எப்படி வேணா போயிட்டு அட்டாக் பண்ணலாம். அதை அட்டாக் பண்ணிட்டு அட்டாக் பண்ணுறது மட்டும் கிடையாது. தி ஆக்ஷன் cannot be like so one-sided to a point where like it becomes a joke at one point. அது அவங்க வந்து அவங்களுக்கு வந்து எப்படி துப்பாக்கி எப்படி பாயிண்ட் பண்ணணும்னே தெரியுமான்றதே வந்து ஒரு டவுட் மாதிரி ஆயிடுது. அந்த லெவலுக்கு லைக் they're just falling like bullets. லைக் புல்லட் விழுறதுக்கு முன்னாடி அவங்க வந்துடுறாங்க. அந்த அளவுக்கு வந்து பயங்கரமா வந்து கோரியோகிராஃப் பண்றாங்க. பட் இட் மேக்ஸ் யூ ஃபீல் லிட்டில் லைக் ஓகே, இது வந்து இட்ஸ் a different world. I get it. லைக் தமிழ்நாடு போலீஸ்லாம் வந்து கண்ணிலேயே லைக் வந்து கண்படவே பண்றாங்க. ஸோ இட்ஸ் லைக் I get it that this is a world where a certain force and certain other force is working against each other, and இவங்க ரெண்டு பேரும் நடுவில் மாட்டினாங்க அப்படின்றது தான் எனக்கு வந்து. and I shared this also as earlier. like குணாவோட ஒரு ரிப் ஆஃப் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இந்த கதை. அதாவது அண்ட் குணாவே வந்து என்ன கேட்டாக்க இந்த பழைய பிளாக் அண்ட் ஒயிட் கிங்காங்கோட கதை தான். which is a girl falls in love with a beast, and that changes the beast, and then the beast will sacrifice anything for the sake of the girl, and it will kind of like அதோட சக்திக்கு வந்து மற்றவங்களாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற லெவலில் தான் கடைசியில் போய் முடியும். ஸோ அது வந்து they smartly used it wherever needed. பட் நடுவில் அனிமல் இன்ஸ்டிங்க்ட்ன்றாங்க. அதுக்கப்புறம் வந்து சும்மா வந்து ஒரு 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 சும்மா ஒரு கெஸ்ஸிங் கேம் மாதிரி ஒன்று ஆடுறாங்க. அதோட முடிஞ்சு போயிடுச்சு அந்த அனிமல் இன்ஸ்டிங். எனக்கு வந்து I really loved Biju Menon as an actor. I think one of the assets of the movie. ஆனா வந்து ரொம்ப ஒரு மாதிரி கார்ட்போர்டிஷ் கேரக்டரா இருந்துச்சு. அவரும் ஒரு சரி நம்ம இவரு சபீர் சொல்றீங்களா? they were fine. Villains were fine. நம்ம விக்ராந்த் வாஸ் பாவம், நிஜமா பரியமா இருந்துச்சு. அவரை பார்த்தோன்னா இந்த அன்புவை பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு. எப்ப போட்டுற போறாங்க அப்படின்னு இருந்துச்சு. பள்ளி கொடுக்கறதுக்கே ஒருத்தர் காவு வாங்குறதுன்னு ஒரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார்ல, நிஜமா பாவமா இருந்துச்சு. ஹி லுக் வெரி ஸ்மார்ட். அவர் சாகிறப்ப எனக்கு நிஜமா வந்து அவர் அந்த கேரக்டர் மேல பாவம் வரல, விக்ராந்த் மேல பாவம் இருந்துச்சு. இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு. Maybe it was misleading. Maybe they're trying to like settle down like இவன் தான் வந்து okay. Okay, let me not go into the spoilers, but I think they wasted a few characters there, but mostly it was just like இதெல்லாம் எங்கெல்லாம் நடக்க போகுது, இதெல்லாம் வந்து ரொம்ப ஆடா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சிலது தோணுச்சு. லைக் தி அதர் திங் வாஸ் லைக் துப்பாக்கி கல்ச்சர் தமிழ்நாட்டில் வந்து இது மட்டும் தான் பாக்கி இருக்கு. ஐ ஆம் அ சென்ட்ரிஸ்ட். ஓகே, ஐ கெட் இட். லைக் ஒரு வாட்டி சொன்னீங்க, 2 வாட்டி சொன்னீங்க, அது வந்து திருப்பி திணிக்கிறது வந்து ஐ ஃபெல்ட் லைக் it was like spoon feeding something which is like known. அந்த சட்டிலிட்டி வந்து கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி தோணுச்சு எனக்கு சில இடத்துல. சூப்பர். யா. சோ மது, உங்களுக்கு பிடிக்க என்னென்னலாம் ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லுங்க. ஒர்க் ஆகலன்னு சொல்லும்போது ஆக்சுவலா அந்த பேசிக் தீமே வந்து எனக்கு முதல்ல செட் ஆகுது. முதல்ல வந்து துப்பாக்கி உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு படம் முழுக்க சுட்டுட்டே தான் இருக்கேன். அந்த
அந்த அது வந்து அதை எப்படி அவங்க NIAன்ற ஒரு டீம் வந்து ஒரு 10 பேர் 5 பேர் இருக்கிறது மட்டும்தான் ஒரு டீமா, அதை வச்சுட்டு இவங்க அதாவது இது ஒரு பெரிய சென்ட்ரல் லெவல்ல ஒரு பெரிய இஷ்யூ ஆகாது, நேஷனல் லெவல் இஷ்யூவா வர வேண்டிய ஒரு விஷயத்த இவங்க ஜஸ்ட் லைக் தட் 2 பில்டிங்க்கு நடுவில் முடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அது இல்லாம பிஜு மேனன் வந்து ஒரு முக்கியமான ஒரு NIA ஒரு தலைவர் மாதிரி வராரு. அவரு உள்ள அதாவது முதல்ல வந்து ஒரு ஸ்பை இருக்காங்கிறத அவங்க டீம்லயே போய் திரும்ப உடனே சொல்றாரு, இந்த டீம்ல ஒரு ஸ்பை இருக்கான்னு சொல்லிட்டு. இது என்ன ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம்ன்றது எனக்கு முதல்ல தெரியல. அதே மாதிரி அவருங்க ஒரு டார்க் ரூம்னு சொல்லி ஏதோ ஒண்ணு காட்டுறாங்க, மலைக்கு நல்ல காட்டுக்கு நடுவுல சிவகார்த்திகேயன் ஆட்டோல போயிட்டு வர்றாரு. இல்ல இப்போ ஒரு பிளாக் சைட் எல்லாம் நீங்க வந்து இந்த அளவுக்கு அப்ரோச் பண்ண முடியும், ஒரு ஆட்டோக்காரன் கொண்டு போய் விட்டுருவான் அப்படின்னா அது என்ன விதமான பிளாக் சைட்ன்றது எனக்கு முதல்ல புரியல. மோரோவர் சிவகார்த்திகேயனோட அந்த கேரக்டரைசேஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து இவங்க இன்னும் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கணும்னு தான் நான் ஃபீல் பண்றேன். அது ஒரு ஸ்ட்ராங் நாட்டு இருக்கு அதுல. அதுல என்னன்னா அவங்க ஒரே ஒரு அந்த ஹாஸ்பிட்டல் சீன்ல மாத்திரம் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு பின்னால வசனங்கள்லயே அதை கடத்துறாங்க. அவர் வந்து இப்படியே நினைச்சிருவாரு, அவர் உடனே யானை பலம் வந்துடும், குதிரை வள பலம் வந்துடும் சொல்லி இப்படியே அந்த தலைவாசல் விஜய் அந்த பில்டப் கொடுக்கறதுக்கு அந்த கேரக்டர் கொண்டு வந்து போட்டிருக்காங்க. இவர் வந்து இந்த அவரு இப்ப ஒரு ப்ராப்ளம் வரும்போது, அந்த மென்டலி ஒரு சேலஞ்சின் வரும்போது அவர் எப்படி இப்படி வைல்டா மாறுறாருங்கிறதுக்கு வேற 2 எபிசோட்ஸ் அவர் முதல்லயே காட்டுறாங்கன்னு வச்சுக்கீங்களேன். அந்த அந்த கேரக்டர் டிரான்ஸ்பர்மேஷன் வந்து நமக்கு ஈஸியா அக்செப்டபிளா இருந்திருக்கும். அதே மாதிரி ருக்மிணி வசந்த் வந்து அவங்க காதல்ல விழுறதும் படக்குன்னு விழுறாங்க, விட்டுட்டு போறதும் படக்குன்னு விட்டுட்டு போறாங்க. அவங்க சொன்னாலே அவர் கேட்கத்தான் போறாரு, நீ 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுனா ஹெல்ப் பண்ண போறான் ஆளு, அதை விட்டுட்டு நான் விட்டுட்டு போனா தான் நீ ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவரை பைத்தியம் மாதிரி ஆக்கி அவர் ரொம்ப நேரம் வந்து அவர் வந்து உண்மையாலுமே மென்டலி சேலஞ்சு பர்சனா இல்ல உண்மையாலுமே லூஸா, நமக்கு அந்த கேரக்டரைசேஷன் அவரோட பாடி லாங்குவேஜ் அவரோட நடந்துக்கிற விதம் எதுவுமே புரியல. குழந்தைத்தனமான மூல வளர்ச்சி இல்லாத ஆளா, அவர் என்ன வேலை பாக்குறாரு, அந்த அந்த பேஸே அவங்க எஸ்டாப்ளிஷே பண்ணல. அந்த அது வந்து அவரு ஹேமந்த் சொன்ன மாதிரி பாட்டு ரொம்ப ரொம்ப வீக், ஏன்டா பாட்டு வருதுன்னு தான் இருக்கும். ஏன்னா இப்ப அதான் சொல்றோம், பாடல்கள் எல்லாம் கடந்து படம் பார்க்க மக்கள் பழகிட்டாங்க, எல்லா இடத்துலயும் பாட்டு வரணும்ன்ற அவசியம் கிடையாது. முதல்ல இந்த இன்ட்ரோடக்டரி சாங் கல்ச்சரையே முதல்ல ஒழுகணும். அது வந்து பெரிய ஸ்பீட் பிரேக்கரா இருக்கு. ஒரு 15 மினிட்ஸ் அழகான ஒரு ஸ்டார்ட், நல்ல ஒரு ஆக்ஷன் பேக் ஸ்டார்ட்டை கொடுத்துட்டு உடனே ஒரு பாட்டு இந்த மாதிரி லொத்தத்தனமா வைக்கிறாங்க. அது மாதிரி வைக்கும்போது நமக்கு இரிட்டேட்டிங்க, அந்த 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 மூடும் ஸ்பாயில் ஆயிருந்து, இந்த பாட்டுக்கு உண்டான மூடே வரமாட்டேங்குது. அது மாதிரி விஷயங்கள் தான். நீங்க முதல்ல சொன்ன மாதிரி அந்த கஜினியையும் துப்பாக்கி ரெண்டையும் அவரு மிக்ஸ் பண்ணிட்டாரு. அந்த அது ஏன்னா இவரு லோகேஷ் கனகராஜ் மாதிரி அது ரெண்டையும் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லலையே தவிர சம் எலிமெண்ட்ஸ் அங்கிருந்து எடுத்து இவர் வச்சுட்டாரு. அது மாதிரி குணாவும் அவர் ஹேமந்த் கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணாரு. அவர் மாலதி படத்துக்கு பேர் மாலதின்னு வச்சிருக்கலாம், மதராசின்னு வைக்கிறத விட வச்சிருந்தா கரெக்டா இருந்திருக்கும். அது மாதிரிதான் இருந்தது. இன்ட்ரோல் வரைக்கும் எனக்கு சுத்தமாவே ஒர்க் அவுட் ஆகல. இன்ட்ரோலுக்கு அப்புறம் ஒன்லி பிகாஸ் ஆஃப் த ஷூட் அவுட் சீன்ஸ் ஆக்ஷன்னால எனக்கு அந்த ஆக்ஷன் பிடிக்கும் அப்படிங்கறதுனால அந்த எனக்கு அதை வந்து நான் அந்த படத்தை பாஸ் பண்ண வச்சுட்டேன், அவ்வளவுதான். ஆமா, நீங்க சொன்னது வந்து நீங்க 2 சொன்ன விஷயத்த முக்கியமா ஆமோதிக்கிற விஷயம் வந்து அனிருத்தோட இன்ட்ரோடக்டரி சாங். அதுவும் அனிருத்தே 2 பாட்டு அவர் பாடியிருக்காரு, 2மே வந்து மொக்கன்னா சூற மொக்கையா போச்சு. ஒரு ஹீரோ இன்ட்ரோடக்ஷனுக்கான பாட்டா இல்ல. அந்த படத்தை 2யும் தூக்கிட்டா கூட படம் ஒன்றும் நிக்க போறது இல்ல. மாண்டேஜ் சீன்ஸ்ல வந்துட்டு அந்த பாட்டெல்லாம் கூட குறைச்சிட்டா கூட 2.25 மணி நேரம் படம். சோ சீரியஸ் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன், தனியா சொல்லிட்டு இருந்தேன். அதை இன்ட்ரோல் முடிஞ்சு ஒரு 5 நிமிஷம் நான் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் படம் முடியறதுக்கு ஒரு 25 மினிட்ஸ் மேல எந்திரிச்சேன். சோ அதனால என்னோட ஃபுல் ரிவ்யூ இருக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப இழுக்கிட்டாரு. ஏன்னா இதுல இந்த கூலில பண்ண அதே தப்பு தான். அதாவது சின்ன ஸ்பாய்லர் என்னன்னா, வில்லனை சாகடிச்சிட்டு திருப்பி கொண்டு வர்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி இந்த துப்பாக்கி கலாச்சாரம் சொல்லிட்டு எல்லாம் துப்பாக்கி சுடும் பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் நடக்குது. அதாவது இங்க பக்கத்திலே சொல்றாங்க, யாருமே சாக மாட்டேங்கிறாங்க. என்ன துப்பாக்கி வச்சிருக்கீங்க நீங்க, எங்க வாங்குனீங்க, எந்த பொம்மை கடையில வாங்குனீங்க அப்படின்னு தான் இருந்துச்சு. அது ஒண்ணு இருந்துச்சு. ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து ஒரு அவங்க வந்து அதை யூஸ் பண்ற மெட்டஃபர்ல வந்து அதை கோட்டை விட்டாங்க. அதாவது துப்பாக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றதுன்றது வந்து பேசிக்கலி இட்ஸ் லைக் ஒரு ரிலீஜியஸ் ஃபண்டமெண்டலிசம் வந்து ஸ்டேட்டுக்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்றதா வந்து ஒரு பேரல், ஓகேவா? அதை நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த மெட்டஃபருக்கான சில கிராமரை நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகே, அதை விட்டாங்க. சும்மா இது ஒரு பேரலாக ஒன்று போட்டுருவோம் நம்ம. அதாவது வந்து இது வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து துப்பாக்கி வரலான்றதை நீங்கள் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க, எல்லாத்தையுமே வந்து பண்ணிருந்தீங்க. இது வரைக்கும் இதெல்லாம் நடக்கல, இது இனிமேல் நடந்தால் தப்பாக போயிடும். அதை மறந்துட்டாங்க, ஒரு பாயிண்ட்ல மறந்துட்டு ஸோ துப்பாக்கியை வந்து இறக்க விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இதை வந்து ரொம்ப அழகாக பண்ண படம் வந்து
விஜய் சேதுபதி மாதவன் படம், பேரு டக்குனு வருது. விக்ரம் வேதா விக்ரம் விக்ரம் வேதா வேதால வந்து there is a scene where they talk about how gun culture is coming into a city. Okay, they don't say தமிழ்நாடு எல்லாம் அது வந்து அதை வந்து கன்னை வந்து இங்கே கொண்டு வருவாங்க. அங்கே தான் வந்து இட் பிகம்ஸ் லைக் ஒரு ஃப்ளேமிங் பாயிண்ட். ஸோ அது டக்குன்னு ஒரு 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 10 செகண்ட் 15 செகண்ட் ஒரு குட்டி மாண்டாஜ், அவ்வளோதான். But you got the message, right? And it served that purpose and they moved on with the story. இங்க படம் ஃபுல்லா திருப்பி அந்த துப்பாக்கி மொத்தம் போயிடுச்சுன்னா அந்த துப்பாக்கி நம்மளுக்கு அந்த அந்த ஒரு இதுவே வரல. And this is அது என்னன்னா தமிழ்நாடு முழுக்க டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு 5 ட்ரக் போதுன்றாங்க. அதுக்கப்புறம் இவர் என்னன்னா கணக்கு சொல்லுவாரு, 100 துப்பாக்கி வித்துருச்சு, 200 துப்பாக்கி வித்துருச்சு. என்ன ஒரு 200 துப்பாக்கிலாம் ஒரு சின்ன விஷயம், இதனாலலாம் கலாச்சாரம் பெருகுமா அப்படின்னா எனக்கு தெரியல. சாதாரண மேபி நம்ம அமெரிக்கால இருக்குன்னா இந்த துப்பாக்கி கலாச்சாரம் வந்து நம்ம ஊறிட்டோம்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டு இதுக்கு பெரிய நம்பரா இருக்குமான்னு தெரியல. முதல்ல நீங்க சொல்லலாம் அதை பத்தி. ஏன்னா இன்னொரு வந்து சாரி ருக்மணி வசந்த், ஏன்னா அவங்க வந்து சப்தசாகரம் படத்துல அந்த சைட் ஏ சைட் பி படத்துல வந்துட்டு செம ஆக்டிங். அதாவது அவர் எப்படி வந்து அந்த ரோபோ ஸ்டார் போற ஹீரோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வந்து செம அமைதியா தன்மையா நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்ட்ரஸை கூட்டு வந்து இந்த படத்துல வந்துட்டு இந்த குணான்றதை விட நீங்க சொன்ன ஆளவந்தான் அனுஹாசன் மாதிரி ஒரு கேரக்டர் கொண்டு வந்து போட்டாங்க. அம்மா மாதிரி 4 சீன்ல வந்துட்டு போறாங்க சமயத்துல. அது எனக்கு அது கொஞ்சம் இதா இருந்துச்சு. எனக்கு வந்து நீங்க உங்களுக்கு குணா ஞாபகம் வந்துச்சு, எனக்கு ஆளவந்தான் ஞாபகம் வந்துருச்சு. அவங்கள பாக்குறப்ப அனுஹாசன் மாதிரி 2-3 சீன்ல வந்துட்டு போறாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஏன்னா அந்த 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 கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் பண்றாங்க அவங்க ட்ரை பண்ணி. இது ஒரு ரொமான்டிக் மூவி, அவங்க காதலுக்காக தான் பண்றான்னு சொல்றப்போ அதை கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கணும். அது சரியா எஸ்டாப்ளிஷ் பண்ணல. பட் நான் சொன்ன மாதிரி ஜான் விக் கேரக்டர்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் இருந்துச்சு. இன்னொரு விஷயம் எனக்கு சரியா ஒர்க் அவுட் ஆகுது, லாஜிக்கெல்லாம் தான். இந்த மாதிரி கொஞ்சம் இந்த 5 ட்ரக்கை கொண்டு வந்து வச்சுட்டு என்னைய மாதிரி ஒரு நேஷனல் ஆர்கனைசேஷன் வந்து அந்த 5 ட்ரக் இருக்கிற ஒரு ஃபேக்டரிக்குள்ள புகர முடியாதா? இவர் சொன்ன மாதிரி ஆட்டோல போய் இறங்குற ஒரு இடத்துல போயிட்டு அது சுத்தி வளைச்சு அடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதுக்கு வந்து சும்மா ஃபுல் படத்தை இழுத்துட்டு இருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு இதே மாதிரிதான் அந்த சேசிங் சீன் சொல்லிட்டு அவர் எந்திரிச்சிடுறாரு. அதை ஒரு மூமெண்ட் கொண்டு வந்து வித்யுத் எழுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கெங்கயோ சேசிங் போயிட்டு இருக்கு, எங்கெங்கயோ போகுது. அதுதான் எனக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. தூக்கமே வந்துருச்சு, தூங்கியும் போட்டேன். அதுக்கப்புறம் வித்யுத் ஜமால் வந்து அந்த லாஸ்ட் இந்த கிளைமேக்ஸ் சீன் வரப்போ அஃப்கோர்ஸ் ஐ திங்க் இஃப் த மூவி அடுத்த வாரம் 2 வாரம் தாக்கி பிடிச்சிச்சுன்னா முருகதாஸ் வந்து இன்னொரு செக் எழுதி வித்யுத் கொடுத்துடலாம். ஆஃப்டர் 11 years தட் கை ஹஸ் கம் பேக், ரியலி லவ்ட் ஹிஸ் எவ்ரி ஆக்ஷன் சீக்வன்ஸ். ஸோ அப்படி சொல்லி முடிச்சிடலாம். நீங்க சொல்லுங்க, நீங்க எது சொல்ல வந்தீங்க மது? சாரி. இல்ல ஜஸ்ட் வந்து அந்த ஆக்ஷன் பத்தி பேசும்போது தான் அந்த கடைசி கிளைமாக்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த அந்த போட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங் வந்து ரெண்டையும் ஷேக் பண்ணிட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட மோகோ பாட் எடுத்த ஃபைட்டு மாதிரி தான் இருக்கும். அதுல இன்ஃபேக்ட் சிவகார்த்திகேயன் மேல வித்யுத் ஜம்வால் நிக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு ஃப்ரேம். அந்த ஆக்ஷன் வந்து அவர் சார் சொன்ன மாதிரி இந்த சமீப காலத்துல ஒரு இவ்வளவு டீசென்டான ஸ்டண்ட் கொரியோகிராஃபி வந்து நம்ம பார்க்கல. பிளட்டியா இருக்கும் எல்லாமே ஜென்ரலா. பட் இது வந்து காம்பேட் ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட் பண்ணும்போதும் கூட நல்லாவே பண்ணிருக்காங்க. அந்த விதத்துல இந்த படம் தாக்கு பிடிச்சி தப்பிக்கும்னா ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஆக்ஷன் சீன் தான். அதாவது குழந்தைங்களுக்கு வந்து சிவகார்த்திகேயன் பிடிக்குங்கிறதுக்காக அவங்க அசட்டுத்தனமா பண்ற காமெடியை வந்து காமெடின்னு சொல்லி பசங்க பாக்குறாங்கன்னு சொல்லி வச்சுக்கலாம். பட் ஜெனரல் ஆடியன்ஸ் வந்து அதை எவ்வளவு தூரம் அதை எடுத்துப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பட் இந்த ஆக்ஷன் மட்டுமே இந்த படத்தை காப்பாத்தும் அப்படின்னு நம்பி இவரு படம் எடுத்திருக்காரு. அந்த பாட்டை மாத்திரம் நீங்க சொல்ற மாதிரி ஒரு 5-4 பாட்டையும் தூக்கி இருந்தாருன்னா படம் வந்து இன்னும் கிரிப்பிங்கா இருந்தது. ரொம்ப கிரிப்பிங்கா. பாட்டே தேவையில்லை அந்த படத்துக்கு. ஒரு பாட்டு 2 பாட்டு மேக்சிமம் போதும். நீங்க மாண்டேஜ்ல போடும்போது கதை நகர மாதிரி மாண்டேஜ் பண்ணா கூட பரவாயில்ல. இதெல்லாம் வேஸ்ட். அனிருத்தோட வீக்கஸ்ட் ட்ராக்ஸ் தான் இந்த படத்தை சொல்லணும். கண்டிப்பா கண்டிப்பா. ஹேமந்த், நீங்க எதுவும் சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. இல்ல நான் ஒரே ஒரு குட்டி இது மட்டும் சொல்லலாம். சார் நடுவில் அந்த ஸ்பை ஸ்டோரி ஒன்று கிரியேட் பண்ணி ஒரு கொஞ்சம் டென்ஷன் கிரியேட் பண்ணதுலாம் வந்து கொஞ்சம் சார் இதெல்லாம் வந்து ரொம்ப இழுத்தமா இருந்துச்சு. நீங்க சொன்னீங்களா டார்க் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு அப்படி ஃப்ளட் லைட் போட்டு காமிச்சிருக்காங்க. அது ஆக்சுவலா நான் சொல்லாமான்னு தெரியல. ஆக்சுவலா நீங்க அமிர்தா இன்ஸ்டிடியூட் பாத்திருக்கீங்களான்னு தெரியல. திருவனந்தபுரத்துல வந்து கேன்சர் இன்ஸ்டியூட் கட்டிருக்காங்க. அந்த ஸ்ட்ரக்சர்ல தான் இருந்துச்சு. அதை பார்த்து எனக்கு பாக்குறப்போ அந்த பென்டகன் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை கட் பண்ணி அது என்ன டார்க் ஹவுஸ், ஏதோ டார்க் ஹவுஸ்னா ஏதோ நீங்க சொன்ன மாதிரி இருட்டுல ஏதோ காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டா ஒரு 20 அடுக்கு மாடி அந்த மாதிரி 5 பிளாக் காட்டி விட்டு இதுதான் டார்க் ஹவுஸ் அப்படின்றாங்க.
நிறைய குட்டி குட்டி விஷயம்லாம் வந்து லைக் டேக்ஸ் யூ அவுட் ஆஃப் த மூவி. லைக் அந்த அந்த ஒரு ஷாட் ஒன்று இருக்கு தெரியுமா, இவங்க 2 பேரும் அந்த பில்டிங்ல இருக்கிறாங்கன்னு எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக அவங்களோட சிலுவேட் வந்து விண்டோ வழியா தெரியும். ஆனா உள்ள பாத்தீங்கன்னா லைட்டிங் ப்ராப்பரா இருக்கும். அது அது வந்து எப்படி அவங்க அங்க வந்துச்சுன்னு. பட் யூ நோ தட் லைக் கமான், இது அவங்க ஒரு ஆளை போட்டானாக்க அந்த ஆள் கண்டுபிடிக்கணும் இவங்க இருக்காங்கன்றது வந்து ரொம்ப அபத்தமா இருந்துச்சு சில இடத்துல. இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த அடிக்கடி வந்து இந்த படம் முழுக்க வந்துட்டு ஒரு 10 வாட்டியாச்சும் இவர் வந்து மருந்து சாப்பிடலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சோ நான் என்ன நினைச்சேன்னா, இஃப் யூ வாட்ச் ஷட்டர் ஐலாண்ட்ல வந்து என்ன இருக்கும்னா, இதே மாதிரி ஒரு டெலியூஷனல் கேரக்டர் இவர் டிகாப்ரியோ ப்ளே பண்ணியிருப்பாரு ஷட்டர் ஐலாண்ட்ல. டெலியூஷன் கேரக்டர் வந்து அந்த ஃபைனல் ரிவீல் வந்துட்டு, இப்போ நீங்க சொல்லலாம் கதை சொல்லலாம், நீங்க வந்து ஃபைனல் ரிவீல்ல தான் தெரியும் இவர் எல்லாமே கதை தான் இருந்தது. சோ இவங்கள வர இந்த மாதிரி கதை மாதிரி கட்டிட்டு இருக்காங்களோ. சோ இது வந்து எல்லாமே பிஜு மேனன் வந்து இதுக்கு பின்னால இருந்து இவரை வந்து வேணா அந்த டெலியூஷனல் ஃபேஸ்லயே வச்சிருக்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்காரோ, இது எல்லாமே போய் இதெல்லாமே ஒரு மாயை அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருவாங்க. அப்படி முடிச்சிருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஒருவேளை நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு நிஜமா அப்படியே தோணுச்சு. ஏன்னா இவரு அடிக்கடி வந்து மருந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இருக்காங்களே. சோ இதனால மருந்து இவருக்கு கொடுக்காம வச்சு இந்த அவருக்கு முகம் வேற மாறிட்டே இருக்கிறதுனால அந்த முக மாற்றத்தை வச்சு இந்த அம்மா நிஜமாவே ஏற்கனவே இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் கொண்டு வந்து முடிப்பாங்க நினைச்சு. அப்படியெல்லாம் ஒண்ணுமே முருகதாஸ் செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் அதான் வித்யுத்தையும் கெவின் தான் ஸ்டண்ட் கொரியோகிராஃபர், அவரை கூப்பிட்டாங்க. கெவின் வித்யுத் 3 பேரையும் ஒரு ரூம்ல போட்டுட்டு, தம்பிகளா படத்தை பாத்துக்கோங்க நான் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்தேன்னு போயிட்டாரு. அவங்க 30 நிமிஷம் போட்டு பட்டு தள்ளிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதனால இதோட அந்த சிண்டிகேட்னு சொல்லி ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. அவங்க பாவம் இவனோட மோசமா இருக்காங்க. இவங்க தலையை கொண்டு வர சொன்னா அவங்க தலையை இவர் கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா அதெல்லாம் ஒரு நல்ல ட்ரோப். அதை வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி மദ്രാஸ் பார்ட் 2 கூட எடுத்துக்கலாம். ரைட்டிங்ல இவங்க போக்கஸே பண்ணல, அதுதான் உண்மை. அவங்க பார்த்து கோட்டுன்னு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. எதுக்கு வராங்க, அவங்க யாரு, எதுவுமே புரியல. ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க இவங்க. அதாவது உதவி பண்றதுங்கிறதே வந்து அப்நார்மல் மனுஷாதான் உதவி பண்ணுவாங்கன்ற மைண்ட் செட் இப்போ தமிழ் உலகம் முழுக்க வந்துருச்சு. குதிக்க போறது கூட செல்போன்ல எடுத்து ரீல் போடுற லெவல்ல தான் மக்கள் இருக்காங்கன்றதெல்லாம் காட்டுறாங்க இல்லையா. அந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய அவங்க மெனக்கெட்டிருக்கலாம்னு சொல்ல வரேன். அதுக்காக So with that said, I think முருகதாஸ்க்கு வந்து அது மறுவரிகை தான் சொல்ல முடியும். அதாவது இதுக்கு முந்தைய தர்பார் எல்லாம் பாக்குறப்ப வந்துட்டு டெஃபினெட்லி பெட்டர் மூவி அப்படின்னு சொல்லலாம். அவர் சொன்ன மாதிரி ரெண்டுமே கலந்து கொடுத்தா. சிவகார்த்திகேயனுக்கு வந்து என்ட்ரி இன்டு ஆக்ஷன் மூவி. பட் விஜயோட இடத்த பிடிப்பார் அப்படின்னா ஆக்சுவலா ஐ மிஸ்ட் விஜய் லாட். எஸ்பெஷலி அந்த ஓப்பனிங் சாங் மாஸ்டர்ல வந்து அந்த ஓப்பனிங் மாஸ்டர்ஸ் நாட் முருகதாஸ் படம், பட் விஜய் வந்து அந்த மாஸ்டர்ல ஓப்பனிங் சாங் அந்த 10 minutes ஆடுற டான்ஸ், I think I'm going to miss Vijay more than anything because we are going to lose him to politics. But அந்த இடத்த கண்டிப்பா வந்து சிவகார்த்திகேயனால நிரப்ப முடியலன்னு தான் நினைக்கிறேன். அவர் டான்ஸ் எல்லாம் ஆட ட்ரை பண்ணிருக்காரு, பட் விஜய் அளவுக்கு அந்த சாம் வரல அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் ஆக்ஷன் மூவிஸ்ல சிவகார்த்திகேயனுக்கு ஒரு ரவுண்ட் வரலாம் கண்டிப்பா. ஒரு வாட்டி ஒன் டைம் வாட்சபிள் அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஒரு விஷயம், நீங்க விஜய் மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா 28 வரைக்கும் பாருங்க. நான் சொல்ல வேணாம்னு பார்த்தா சரி, ஓகே. சோ விஜய் கம்பேரிசன் போகும்போது நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஆக்சுவலா இந்த படத்துல வந்து யூ ஹேவ் டு அப்ரிஷியேட் சிவகார்த்திகேயன் பிகாஸ் அந்த ஃபார்முலா அந்த ட்ராப்புக்குள்ள போல. அதாவது இமேஜ் கான்சியஸ் ஒரு குத்து சாங், இன்ட்ரோ சாங்கே கிடையாது. இட் வாஸ் பேசிக்கலி ஒரு என்ன சொல்றது, சூப் சாங். அனிருத்தோட சூப் சாங் தான். கரெக்ட். சோ இட் இஸ் கமெண்டபிள் நான் சொல்லுவேன். ஏன்னா யூஸ்வலா அந்த பிளே புக்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் நெக்ஸ்ட் அந்த அந்த அந்தஸ்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இவரை பத்தி ஒரு ஒரு புகழ் பாட்டோ இல்ல வந்து ஒரு ஏதோ ஒரு லைக் ஒரு பஞ்ச் மாதிரி ஒரு வச்சிருப்பாங்க. அது வந்து நான் ஒரு டிஃபென்சிவ் மெக்கானிசம் நினைக்கிறேன். ஏன்னா அவர் பஞ்ச் சாங் வச்சிருந்தா கலாச்சி தள்ளி இருப்பாங்க. உங்களுக்கு தெரியும் தக்லை கூலியில என்ன நடந்துச்சுன்னு தெரியும். மக்கள் ஒரு பஞ்ச் சாங் வச்சிருந்தாங்கன்னா சிவகார்த்திகேயன் ஆல்சோ லைக் ஏன்னா இதுல வந்து பஞ்ச் டயலாக் எல்லாம் எதுவுமே கிடையாது. லைக் கேரக்டரா இருந்துச்சு. அதுதான் வந்து ஐ தாட் வாஸ் a redeeming factor. நீங்க சொன்னீங்களா விஜய் பாரல, விஜய் இருந்தாக்கா வேற மாதிரி போயிருக்கும் அது கதை. விஜய் ஏன் சொன்னா முருகதாஸ் வந்து துப்பாக்கியில வந்து ஐம் வெயிட்டிங், அது வந்து அப்சல்யூட் எப்படி சொல்லுவாங்க கூஸ்பம் மூமெண்ட் அப்படின்னு அந்த மாதிரி இல்ல. பட் இதுல வித்யுத்தோட அந்த கூஸ்பம் அந்த இது இந்த படத்துக்கு ஓகே கரெக்ட். இதுல வந்து தளபதி டயலாக் வச்சுட்டாங்க, தொடரா பார்க்கலாம். தளபதி டயலாக் வச்சுட்டாங்க. பட் அதான் எனக்கு வந்து அதான் இந்த விஜய் எக்ஸ்பெக்டேஷனோட போகாதீங்க அட்லீஸ்ட் ஃபார் தி ஃபேன்ஸ். பட் மத்தவங்க எல்லாம் வந்து கண்டிப்பா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம்.
So with that said, I think it's a once watchable movie. Definitely தியேட்டர்ல இருந்து இந்த மாதிரி ஜான் விக் ஸ்டைல் ஃபைட்ஸ், இந்த ஃபாஸ்ட் சீக்வன்ஸ் எல்லாம் பார்க்குறவங்க பண்ண முடியும். கெவின் அவர் தான் இந்த கியூரியோகிராஃபி, ஃபைட் கியூரியோகிராஃபி, ஸ்டண்ட் அவருக்கு வந்து டெஃபினெட்லி குடோஸ் டு தெம். So with that said, thanks Hemant and Madhu for coming quick time frame. அடுத்த படத்துல நம்ம வெயிட் பண்ணலாம். கண்டிப்பா நன்றி.